ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பரோட்டா, பூரி, சப்பாத்தி இதுக்கெலாம் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி வந்து பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் ஊறினா போதும், ரொம்ப வேணாம். ஃபஸ்ட் நம்ம அது வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம் மீன் மக்கரை. ஸோ அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், 2 கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். எதுக்காகனா கலருக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. உங்கள்கிட்ட நார்மல் பவுடர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கோட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைதா அண்டு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட மைதா இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, இல்லை கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பவுடர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே இல்லைனா கூட நீங்கள் கடலை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கோட்டிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் அண்டு மைதா 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா எல்லா சோயாலையும் வந்து மசாலா வந்து ஓட்டணும். ஸோ அந்த மாதிரி பிரட்டினதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து பொரிச்சு வந்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும்போது போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து பொரிக்க வேண்டாம், ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ ஜஸ்ட்டு இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு பொரிச்சா போதும். 2 பக்கமும் நல்லா பொரிச்சு வந்து எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சோயாவும் இந்த மாதிரி பொரித்து வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறோம். அது கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து மசிஞ்சு வரணுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து 2 தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப வந்து நார்மலான சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லா வந்து வெந்து வரணும் இல்லையா, அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த மசாலோட வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்க போகிறோம். மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா சோயாலையும் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் அந்த தொக்கு வந்து இறங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கிரேவியாக வர்றதுக்காக தண்ணி விட்டுருக்கோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பர் ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுங்கள். தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண வேணாம். தேங்காய் பால் தான் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன்.
2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. கிரேவி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இது மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் தூவிக்கோங்க, அவ்வளோதாங்க. நம்மளோட சோயா கிரேவி வந்து ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சோயா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கிரேவி பண்ணதுனால எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து சாதத்துக்கும் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு செம்ம ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.